நம்ம புது மிஷின் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து மோட்ரு மாடல் செட் பண்ண போகிறோம். அது நானாக பண்ண போகிறேன் இன்றைக்கி. அதை பார்க்க போகிறீங்க நீங்கள். வாங்க பார்ப்போம் மோட்ரு எப்படி மாட்டுறதுன்னு. இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக தையல் தைக்கிறவங்களுக்கு டெய்லியும் பண்ணுறவங்களுக்கு வந்து இதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இது எப்படி மாட்ட போகிறோன்னு பார்ப்பாங்க. மிஷின் இந்த இருக்குது. இந்த மிஷினை வந்து கலட்டி பழைய மிஷினில் இருக்குது. இந்த மிஷினை கலட்டி அதில் மாட்டுவோம். வாங்க பார்ப்போம். நண்பர்களே, நம்ம இன்னைக்கு தையல் மிஷினு மோட்ரு மாட்டுறத பார்க்க போகிறோம். வாங்க எப்படி மாட்டுறதுன்னு பார்ப்போம். புதுசாக மிஷின் வாங்கியிருக்கோம். அந்த மிஷினை வந்து எப்படி மோட்ரு ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். எடுக்கணுமோ? இது மட்டும் இழுத்து பிடிச்சி கீழே கட்டி வச்சிடணும். மாறுத்தாச்சு. இந்த வாரதே அந்தரிச்சுன்னு நினைச்சு. ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ்ல மாட்டணும். பாருங்க, ஃபிட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதை மாட்டியாச்சு. இதில் நீ வந்து இந்த மோட்டரை கழட்டி அந்த இது பிரிச்சே நம்ம பார்க்கல. கரெக்டாக இருக்குமா பழக நல்லா நீட்டாக பிரிச்சு தள்ளுங்க. அவனை பிரிக்க சொல்லுங்க. பிரிச்சு பார்க்க போகிறோம். நல்லா இருக்கு. அதே கலர் தான். மிஷினுக்குலாம் அதே தான் வரும். அது வை சும்மா கார்னர் வை. ஓப்பன் பண்ணியாச்சு. பிரிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த மோட்டரை கழட்ட போகிறோம். இந்த ஸ்பானர் வச்சு இந்த மோட்டரை கழட்டுவோம். பழைய இதில் உள்ளது. சரி, நான் உனக்கு கேட்கவா? சரி, நம்மள பாருங்க, மோட்டர் எடுத்தாச்சு. இதுல இருந்து மெயின் இந்த லப்பர் தான். இந்த லப்பரை எடுக்கணும். அத்ரோதியா இந்த லப்பர் தான். இந்த லப்பரை எடுக்கணும். வாங்க புது மிஷின்ல ஃபிட் பண்ணுவோம். அந்த பையன் கத்திக்கிட்டு இருக்கேன். வாமா வாமா. 11 மணிக்கு வாங்கிட்டு வந்த மிஷின்ரா. பொழுதோட சொல்லிட்டு இருக்கேன்டா. மாட்டுதாங்க. உடம்பு வலிக்கிற படுத்துட்டு வந்தா ஏண்டி ஓட இருக்கோம்னா பாருங்க, மாட்டிக்கிட்டு இருக்கோம். எடுத்து கொடுப்பா. ஐயோ, மூஞ்சியே தெரிய மாட்டேங்குது. மூஞ்சியே தெரிய மாட்டேங்குது. யாரா கையெழுத்துக்கிட்டே இருக்கிறது? நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபிட் பண்ணி மாட்டி பார்ப்போம். வாங்க பார்ப்போம். பாருங்க, நல்லா டைட் ஆயிடுச்சு. பக்கத்தில் விட்டாங்க. இந்த பாருங்க, லப்பர் நல்லா டைட்டாக இருக்கு பாருங்க. இந்த லப்பர் வந்து தான் பாருங்க, இந்த லப்பரை சுற்றிக்கிட்டா எப்படி ஓடும் பாருங்க. பாருங்க, நீ ஃபிட் பண்ணி ஓட விடுவோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்கு. அது மாதிரி இருக்கா? இன்னும் டைட் பண்ணுவா. கரெக்டாக தான் இருக்குது. இங்கே உட்கார வச்சுக்கலாம். அட்டையை வச்சு அட்டையை வச்சு உட்காருங்க. தேவைன்னா உட்காரங்க, இல்லைன்னா வேணாம். கிடுக்கு
கால் இப்படி ஆடு அதுக்கு அசையில அம்மா அசையல. ஓகேயா? அதனால இந்த அட்டை வச்சிருக்கு பாருங்க. இப்போ நம்ம மாட்டியாச்சு. ஓட்ட ஊசி இருக்குடா. வாங்க பார்ப்போம். நிறைய மாட்டியாச்சு, நல்லா டைட்டு கொடுத்தாச்சு. இந்த ஆடாதுக்கு வந்து அந்த அட்டை வச்சுருக்கோம். பார்த்தா ஆடாது. நீங்களே பாருங்கள், ஆட்டி காமிக்கிற பாருங்க. பாருங்க நல்லா டைட்டாயிருச்சு. வாங்க ஓட விட்டு பார்ப்போம். இந்த வயரை மாட்டி ஓட விட்டு பார்ப்போம். சின்ன மாட்டி அந்த துணி எனக்கு லவுத்து போட்டுருக்கேன். இது வந்து தேவையில்லாதனால இழுத்து கீழே வச்சு கட்டி வச்சிடணும். ஏன்னா நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்கும். இந்த லப்பர் வந்து பெரிய வீலுக்கு சும்மா கால் நலம் மிதிக்கிறதுக்கு உள்ளது. இந்த லப்பரு அதை வந்து கட்டி வச்சுருவோம் கீழே. அந்த ரோஸ் கலர் துணி எடுத்து கொடு. ரெடியாகிடுச்சு. இப்போ மோட்டரை போட போகிறோம். மிஷினை எப்படி தைக்குதுன்னு பார்ப்போம். மோட்டர் ஃபிட் பண்ணி வச்சு பாருங்க. இது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நீங்களும் இதே மாதிரி மோட்ரு வாங்கி நீங்களே ஃபிட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஆள் கூப்பிட்டு ஃபிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒவ்வொரு வீட்டிலும் எப்படியும் தையல் மிஷின் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் வாங்கி மோட்ரு வாங்கி ஃபிட் பண்ணிக்க. மோட்ரு வாங்கி ஃபிட் பண்ணுறது நல்லது, நல்லாயிருக்கும். தைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாஸ்ட்டாகவும் தைக்கலாம் சீக்கிரம் எல்லா துணியவங்களையும். ரைட்டு ஆரஞ்சு சந்தனம் மை. தப்பி இப்பினா ஐயா மோனியனையா. இப்போ ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து மாட்டி ஓட விட்டு பார்ப்போம். இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் மோட்ரு வாங்கி ஃபிட் பண்ணி நல்லா யூஸ் பண்ணுங்கள். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோட்ரு வந்து கிட்டத்தட்ட 800 ரூபாயிலேருந்து இருக்குது 1500 ரூபா வரைய. மோட்ரு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். மோட்ரு வந்து கம்பெனி தரான காசு ரேட்டுக்கு தானே வாங்கிக்கலாம் மோட்ரு. இந்த மோட்ரு ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ பார்த்தா மோட்ரு ஃபிட் பண்ணுறத தெரிஞ்சுக்கணுங்க. வாங்க ஓட விட்டு பார்ப்போம். தைக்கவில்லை, தைச்சிருச்சா? நம்ம போல பாருங்கள். நம்ம ஃபிட் பண்ண வந்து இப்போ மாட்டி ஓட விட போகிறோம். நீங்களே பாருங்கள். நூலை என்ன மாட்டியாச்சு. இப்போ எப்படி தைக்குது, எப்படி ஃபாஸ்ட்டாக நம்ம ஃபிட் பண்ணது ஓட போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் தெரிஞ்சுக்கிற முடியும் நம்ம எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னு. வாங்க பார்ப்போம், தைக்கிறத பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக தைக்குதுன்னு நான் ஃபிட் பண்ணது. இந்த மோட்ரு வச்சா ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாஸ்ட்டாகவும் தைச்சி முடிச்சிடலாம். அதனால தான் மோட்ரு ஃபிட் பண்ணுறது. நம்ம கால் நாளில் அமுக்கவே தேவையில்லை. மோட்டரை லேசாக அழுத்தி பிடிச்சா போதும். மோட்டர் பட்டனுக்கு கீழே காலில் வரும். அந்த பட்டனை அழுத்தி பிடிச்சா போதும். டக்கு டக்குன்னு தைச்சி முடிச்சிடலாம். 1 மணி நேரம் தைக்க வேண்டிய துணியை வந்து ஒரு 10 நிமிஷம் தைச்சி முடிச்சிடலாம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் அந்த மோட்ரு வச்சா. அதிகமாக இப்போ வந்து மோட்ரு தான் நல்லது. நம்மளுக்கு டைமிங் வந்து ரொம்ப லேட் ஆகாது. அதில் சொல்லுங்க. ஆனால் என் பொண்டாட்டி புதுசாக பழகுறதுனால ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். என் பொண்டாட்டி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆன்லைன் மூலியமாகவே அடிக்கிறாங்க. ஜாக்கெட் வந்து ஆன்லைன் மூலியமாகவே யூடியூப்பில் பார்த்து தைக்கிறது தான் என் பொண்டாட்டி தான். கிளாஸ்க்குன்னா போனதே இல்லை. இந்த பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்ஸு தைச்சி வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் யூடியூப்பில் பார்த்தே அடிங்க மிஷின் வாங்கி. மிஷினுக்கு எங்களுக்கு வந்து மிஷின் வந்து 7000 வந்துச்சு. இந்த மிஷினு உங்கள் ஊரில் எவ்வளோ இருக்குன்னு தெரில. நீங்களும் வாங்கி இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள். மோட்ரு மெயினாக வாங்கி ஃபிட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்தா மோட்ரு ஃபிட் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. நல்லா பாருங்க. அந்த ரெடி ஆகிடுச்சு ஓரளவுக்கு. ஜாக்கெட்டு சட்டை ரெடி ஆகி அதை வந்து இப்போ பாதி முடிஞ்சிச்சு. இன்னும் பாதி தான் தைக்கணும். நீங்களே பாருங்கள். இதே மாதிரி அடுத்த வீட்டில் சந்திப்போம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஒரு லைக்கை போடுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.